நான் அவர் சொன்ன மாதிரி காசே தான் கடவுளோட டைரக்ஷன் பண்றதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு தந்து விஸ்வாஸ் சுந்தர் டிஸ்கஸ் எல்லாம் முடிஞ்சு லொக்கேஷன் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். திடீர்னு ஒரு நாள் விஜய் கூப்பிடுறாரு, வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. போனா அண்ணே அடுத்த படம் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னாரு. நான் அப்புறம் பிஆர்ஓ தானே சார் அப்படின்னு. என்னண்ணே என்ன பிஆர்ஓவில் இருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே என்ன வச்சு. அந்த வில்லிக்கு கீழே ஒரு தளபதி அப்படின்னாங்க. அப்ப தளபதியை நாசரா போட்டிருக்கு, வில்லியை சோபனா போட்டிருக்கு. அவங்க பரதநாட்டியம் ஆடுறவங்ககிட்ட எப்படி ஒரு வில்லித்தனத்தை எதிர்பார்க்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆள் இருக்குமே நல்லா இருக்குமே நான் சொல்றேன். அப்படி சொல்லி வரவழைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீதேவி அவர்கள். சுதீப் போன உடனே சிகரெட் கொடுத்து, நீங்க விஜய் மேனேஜர் இல்லையா, நீங்க என்ன வில்லன் அடி வாங்க விஜய்கிட்ட என்ன விஜய்கிட்ட அடி வாங்க ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா படமே புலிதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கத்தி படம், ஜில்லா படம், அந்த படங்களுக்கு 58-60 கோடிக்கு தான் பிசினஸ் இருந்தது. ஆனால் புலி படத்துக்கு 100 கோடி பிசினஸை முதல் முறையாக டச் பண்ண படம் அந்த படம் தான். என்னுடைய ஒரு ஷார்ட் பீரியட் அழைப்பு தான். நான் நேற்று எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணுன்னு கொஞ்சம் 2-3 நாளாவே கொஞ்சம் அதிகமாக ஓவராக நமக்கு இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம பண்ணுற தொழில், நம்ம பண்ணுற சேவைக்கு ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அதை பத்திரிகையாளரோடு என் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒரு பத்திரிகையாளர்களாலும் எவ்வளவோ துரோகங்கள், துன்பங்கள், பல இடங்களில் கைவிடப்பட்டாலும், எப்படி பீனிக்ஸ் பறவை எரிந்து சாம்பலானாலும் சாம்பலிலிருந்து உயிர் பெறும் என்பார்கள். என்னுடைய வாழ்க்கை மிக பெரிய சரித்திரங்கள்லாம் டைரக்டர் சாமிக்கு தெரியும். அந்த சாம்பலிலிருந்து உயிர் பெறுவது எப்படி என்பது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்கள் நடந்திருக்கு. சூழ்ச்சியில் பல இடங்களில் தோற்று போனவர்கள் அதிகம். ஆனால் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்களை வீழ்த்த முடியாது என்பதற்கு உங்கள் பத்திரிகை நண்பர் நான் ஒரு முன்னுதாரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நிறைய பேரை கூப்பிட்டு பண்ண முடியும். ஒரு 10 நாள் கழிச்சு அது ரஜினி சாரை கூட என்னால் கொண்டு வரணும். ரஜினி சாரம் படையப்பாவை நான் பண்ணும்போது ஒரே இதில் இருந்து பேசிட்டு இருப்பேன். பல ஆலோசனைக்கு கேட்பாரு. ஒரு ஆலோசனை கேட்கிறாரு, வருஷா கேட்கிறாரு. படையப்பா பண்ணும்போது எல்லாருக்கு இவனுக்கு ஒரு செயின் போட்டார். செயின் போட்டு ஒவ்வொருத்தருக்காக அவர் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அப்போ ஏன்ட்ட என்னுடைய இது வந்தோன்னா ரவிக்குமார் பக்கத்தில் இருக்கார் டைரக்டர், அவரும் நானும் ஃப்ரெண்டு தான். பெட்டி சொல்லுங்க ஜேர்னலிஸ்ட், அவர் ஏதாவது நல்லா சொல்லுவார் அப்படி. நான் வரலாமா வேண்டாமா அப்படின்னா நான் சொன்னேன், சார் உண்மையில் ஏன்ட்ட எனக்கு அவ்வளோ பெரிய இல்லை 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 நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு. அவன் நான் சொன்னேன், சார் நீங்கள் இப்போ சினிமா உலகம், சினிமாவில் ஒரு சொர்க்கம், இது ஒரு சொர்க்கம். உங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா இதுவும் புகழ் பேர் எல்லாம் வரும். ஒரு சொர்க்கத்துக்கு ராஜாவாக இருக்கீங்க. அதே இது அரசியல், அரசியலில் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க. அங்கேயும் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க. ஆனால் அது நரகத்துக்கு ராஜாவாக இருப்பீங்க. இங்கே சொர்க்கத்துக்கு டெல்மி ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு ரவிக்குமார். இஸ் டிஃப்ரெண்ட். அங்கே சொர்க்கம், இங்கே நரகம். அங்கேயும் நீங்கள் தான் ராஜா, இங்கேயும் நீங்கள் தான் ராஜா. எது வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னாரு. சிகரெட் டப்பு டப்புன்னு போக அடிச்சு விட்டுட்டே இருக்கிறாரு. ஆகவே ரஜினி சார் படமும் பண்ணியிருக்கேன், கமல் சார் பஞ்சதந்திரமா இருக்கட்டும், தெனாலியா இருக்கட்டும், எல்லாரோடையுமே ஒரு ஒர்க் பண்றதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். அதே போல் பல தோல்விகளையும் தந்தார். அதை ஒத்துக்கிறது சார். அதாவது தோக்குறவன் தான், அடிப்படுறவன் தான் மேல மேல வர முடியும். பல கதைகளை சொல்றதுக்கு ஆசையோட இருக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும், விஜயுடைய புலி படம் நான் அவர் சொன்ன மாதிரி காசே தான் கடவுளோட டைரக்ஷன் பண்றதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு தந்து விஸ்வாஸ் சுந்தர் டிஸ்கஸ் எல்லாம் முடிஞ்சு லொக்கேஷன் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். திடீர்னு ஒரு நாள் விஜய் கூப்பிடுறாரு, வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. போனா அண்ணே அடுத்த படம் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னாரு. நான் அப்புறம் பிஆர்ஓ தானே சார் அப்படின்னு. என்னண்ணே என்ன பிஆர்ஓவில் இருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே என்ன வச்சு. என்ன சார் சொல்லி பக்கத்துக்கு உளர ஆரம்பிச்சிட்டேன். என்ன சார் சொல்றேன், ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே அடுத்த படம் பண்ணுங்க, சிம்புதேவன் டைரக்டர், ஒரு சின்ன சில்ட்ரன்ஸுக்குள்ள பிடிக்கிற படம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, விஜய் படம் பண்ண போறோமா அப்படின்ட்டு. அப்புறம் நான் விஸ்வாஸ் சுந்தர்கிட்ட போய் சொல்றேன், சார் இந்த படம் நம்ம டைரக்ஷன் இன்னும் ஒரு மாசத்துல ஷூட்டிங் போகிறோம். ஆனால் விஜய் சார் கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தராரு அப்படின்னா, ஐயே விஜய் சார் வாய்ப்பு தந்தால் போயிடுங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் அந்த படம் ஒரு சாதாரண எப்படி இருந்ததுன்னா, அந்த ஆர்டிஸ்ட்டை ஒரு வாய்ப்பை தராரு. என்னுடைய மூளை நான் பிஸ்னஸ் மூளை என்பதோட பத்திரிகையாளர் மூளை. அதில் முதல்ல சோபனா போட்டு வச்சிருந்தாங்க, ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்னா. கதை சொல்லும்போது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், வில்லி கேரக்டர் அப்படின்னாரு. அந்த வில்லிக்கு கீழே ஒரு தளபதி அப்படின்னாங்க. அப்ப தளபதியை நாசரா போட்டிருக்கு, வில்லியை சோபனா போட்டிருக்கு. அவங்க பரதநாட்டியம் ஆடுறவங்ககிட்ட எப்படி ஒரு வில்லித்தனத்தை எதிர்பார்க்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆள் இருக்குமே நல்லா இருக்குமே நான் சொல்றேன்.
அப்படி சொல்லி வரவழைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீதேவி அவர்களை மீண்டும் நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது, ஒரு ஹிந்தி மார்க்கெட்டை உருவாக்கலாம், நம்ம ஏன் அவங்கள கொண்டு வரக்கூடாது, நான் தான் ஐடியா கொடுக்க, நீங்கள் எப்படி அவங்கள கூப்பிட்டு வந்து ரஜினிகாந்த் கேட்டே கூப்பிடலாம், நான் கூட்டிட்டு வரேன் சார். அதுதான் சாமர்த்தியம், சாதுரியம். அங்கே போய் பாம்பேல போய் இருந்தேன், மேடத்தை 3 நாள் போய் தனியாக போய் பார்த்தேன். மேடம் உங்களை தீவிர ரசிகன், உங்களுடைய 16 வயதில் படுத்த 15 முறை நான் வந்து சைக்கிளில் போய் சுசீந்திரம் தியேட்டரில் பார்த்தவன் நான். அந்த மயில் என்கிற அழகை பற்றி அவங்கள பற்றி சொன்னதும் அவங்க அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க. கபூர் மை ஃபேன் அப்படிங்கிறாங்க. கபூர் யார், போனி கபூர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்படியே இது பண்ணி 3வது நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸ்ரீதேவியை புக் பண்ணுறோம். அடுத்த கட்டம் சுதீப் போன உடனே சிகரெட்டை கொடுத்து, நீங்கள் விஜய் மேனேஜர் இல்லையா, நீங்கள் என்ன வந்து வில்லன் அடி வாங்க விஜய்கிட்ட அடி வாங்க ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாப்புல. சார் நல்ல கேரக்டர் சார், பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சம்பளம் சாருங்க. அதை பெரிய சம்பளத்தை பேசி அங்கே அப்பவுமே பாதி பணத்தை கையோட கொடுத்ததும் அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தார். அவரை புக் பண்ணுறோம். அது ஒரு பேன் இந்தியா படம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா படமே புலிதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க பத்திரிகை நண்பர்கள். அதில் கிராபிஸ் வேர்ல்டு லெவலில் கிராபிஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் படத்தில், ஃபர்ஸ்ட் டைம் ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர்ஸ் கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ எல்லாமே அதர் லாங்குவேஜில் உள்ளவங்க அத்தனை பேரையும் அதில் கொண்டு வந்திருப்போம். அது பேன் இந்தியா படங்கிறது அப்போ யாருக்குமே சொல்லலை. ஆனால் உண்மையிலே முதல் பேன் இந்தியா படம் அதுதான். துப்பாக்கிக்கும் கத்திப்படம் ஜில்லா படம், அந்த படங்களுக்கெல்லாம் 58-60 கோடிக்கு தான் பிசினஸ் இருந்தது. ஆனால் புலி படத்துக்கு 100 கோடி பிசினஸை முதல் முறையாக டச் பண்ண படம் அந்த படம் தான். சிம்புதேவன் அதுக்கு முன்னால் 2 படமும் பிளாப். அந்த பிளாப் படங்களுக்கு அப்புறமா அதை எப்படி மெருகுபடுத்த வேண்டும், எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்று அழகுபடுத்தினோம். இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் மூவிங்கிற பேர்ல வந்து புலி, ஷாருக்கான் படம் 2 பேர் தான் வருது. அந்த அளவுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்றோம். என்னுடைய நேரம், என்னுடைய கெட்ட நேரம், ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல நேரமும் வரும், கெட்ட நேரமும் வரும். கூட இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கான், போட்டு விடுறான். ஏன்னா விஜய் கிட்ட பிடி செல்வகுமார் மாதிரி நம்ம போக முடியலையே, பிடி செல்வகுமாருக்கு கிடைக்கிற பேர் எனக்கு கிடைக்கலையே. எதுனாலும் பிடி செல்வகுமார் கிட்ட தான் அவர் பேசுறாரு. அவங்க அப்பா ஒதுக்கி வச்ச பிறகு கூட பிடி செல்வகுமார் அவர் விட மாட்டேங்கிறாரு. எப்படிடா இவனை போட்டு தள்ளலானே ஒரு சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு தெரியாது. அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் வீட்டில் வச்சு என்ன கூப்பிட்டு வச்சு எனக்கு பார்ட்டி தர்றாரு தனியாக. ஐ ப்ரௌட் ஆஃப் யூனே அப்படின்னு சொல்றாரு. இதை நான் ஏன் சொன்னேன்னா அவர் காது கூட போட்டோம் 2 நாளைக்கு முன்னால். ஐ ப்ரௌட் ஆஃப் அண்ணா அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் என்கிட்ட கிண்டல் பண்ணாங்க, ஒரு பிஆர்ஓ இப்படி ஒரு படம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு. அத்தனையும் உடைச்சி தவிடுபடி ஆக்கிட்டீங்க. இந்தியா முழுக்க என்னுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது, பெருமையா இருக்குதுன்னு அப்படிங்கிறார். என்னுடைய கெட்ட நேரம். அடுத்த நாள் காலையில் இன்கம் டேக்ஸ் ரைடு. எந்த ஒரு பத்திரிகைக்காரன், எந்த ஒரு எதிரிக்கும், எந்த ஒரு துரோகிக்கும் வரக்கூடாத ஒரு செயல். என்னைக்குமே ரிலீஸுக்கு முந்தின நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு வராது. துரோகத்தின் உச்சக்கட்டம். கூட இருந்தவர்களை போட்டு சரி செய்த வேலை. அந்த இடத்திலிருந்து என்ன எப்படியாவது அவர்கிட்ட இருந்த வெறுப்பை உருவாக்க வேண்டும். சூழ்ச்சி. அங்குதான் தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் யுத்தத்தில் சூழ்ச்சி வந்தது. இன்கம் டேக்ஸ் ரைட்ல படம் வெளியாகாது, அது இதுன்ட்டு என்ன நடக்குனே தெரியல. இரவு வரை இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாத்தையும் அள்ளிட்டு, எந்த பேப்பரை பார்த்தாலும் அள்ளிட்டு போயாச்சு. விஜய் வீடு, விஜய் அவங்க அப்பா வீடு, என் வீடு, என் பார்ட்னர் வீடு, டைரக்டர், அத்தனை இடத்துலையும் இன்கம் டேக்ஸ் ரைடு. படம் வெளியாகாதுன்னு சன் டிவியில் வருது நியூஸ். 9:30-10 மணிக்கு என்ன விடுறாங்க வெளியே. அவங்களுக்கு என்ன படம் வந்தா என்ன, அது வராவளே என்னன்னு குப்பை தொட்டியில் நாசமா என் வாழ்க்கை என்னன்னு போனா ஒரு பிஆர்ஓ வாழ்க்கை. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா. முதல் முறை ஒரு ஆசையோட பாசத்தோட எப்படியாவது ஒரு படம் வாங்கி ஒரு பத்திரிகையாளர் மேல வந்துடலாம், லிப்ட் ஆகி வரலாம், எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பேன். எத்தனை கனவுகள், எத்தனை ஏக்கங்கள். என்னோட வாழக்கூடிய சிறு வயது கிட்டத்தட்ட 27 வருடம் உழைப்பு ஒரே படத்தில் சுக்கு நூறாக்கப்படுகிறது. என்ன செய்யனே தெரியல. பெரிய நான் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா, இல்ல பெரிய சினிமா வீட்டு பிள்ளையா, இல்ல பெரிய பாரம்பரிய வீட்டு பிள்ளையா, இல்ல எங்கேயாவது கொள்ளையடிச்சு இருக்க குடும்பம். உழைக்கிறதுல மட்டுமே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த அந்த ஒரே கொள்கையோடு இருப்பவன். உழைச்சால் வந்தா போதும், இல்லைன்னா பிச்சை கூட எடுப்போம். இன்கம் டேக்ஸ் ரைட்ல தவிச்சு பண்ணிக்கிறேன். படம் வெளியாகுதுன்னு சன் டிவியில் நியூஸ்ல வந்தாச்சு. நீ ரிலீஸ் இல்லைன்னு எல்லாம் ஓடியாச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் போன் அவ்வளோ ஆஃப் பண்ணிட்டான். ஏன்னா எங்கேயா மாட்டிடக்கூடாது. தியேட்டருக்கான அவ்வளோ ஃபோன் ஆஃப் பண்ணியாச்சு. 10 மணிக்கு போகிறேன். படம் என்ன சார் செய்யறது, ரிலீஸ் இல்லைன்னு சொல்லியாச்சுங்க. ஏன் படத்தை ரிலீஸ் இல்லைன்னு சொல்றது, யாருக்கு அங்கே உரிமை இருக்குன்னு, எவன்ட்ட ரிலீஸ் இல்லைன்னு சொன்னது அப்படின்னு கேட்டேன். எடுத்த உடனே மிரண்டு பின்னுக்கான உளறோம். படம் நாளைக்கு ரிலீஸ். என் தலையை அடமான வச்சா என் சொத்து அவ்வளோத்தை பத்திரத்தை எடுத்துட்டு, என் ஊர் சொத்து, நான் வாங்கினது வீடு, அவ்வளோ பத்திரம் அங்கே இருக்கு. எங்க டெபிசிட் என்ன பிரச்சனை வந்தாலும் படம் ரிலீஸ். என்ன நம்பி ஒரு பத்திரிகையாளரை நம்பி, ஒரு பிஆர்ஓ நம்பி ஒருத்தன் படம் தந்திருக்கான். அவனை நான் ஏமாத்த விரும்பல. என் படம் ரிலீஸ்
பல பிரச்சனைகளையும் சமாளிச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க இருக்கான், அவன் எங்க இருக்கான், இங்க இருக்கா, எல்லாம் ஆம்புலன்ஸ்ல வாரான், ஒருத்தன் மாறுபடத்துல அல்லா கேரக்டர்ல வாரான், ஒருத்தன் ஆம்புலன்ஸ்ல டெட் பாடி மாதிரி படுத்து கிடக்கான், அவன் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். சார் அங்க எல்லாம் ஓடிட்டாங்களா, எல்லாம் போயிட்டு. இப்படி ஒரு படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணலாம். விடிய பைனான்சியர் எங்க இருக்கான்னு தெரியாது, பைனான்சியர் வேற ஒரு ரூபத்தில் வந்துருக்காரு. ஒரு தள்ளு வண்டியில் வாராரு ஒருத்தர், தள்ளு வண்டியில் நைட்டு டீ கடை டீட்டு வாராரு. பார்த்தா அவர் ஒரு பெரிய பைனான்சியர். எல்லாம் குறைந்துக்கிட்டு நான் தான் பண்டாரி அப்படிங்கிறாரு. நான் தான் அந்த பழைய பண்டாரி. சார் டீ இங்க வந்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இன்கம் டேக்ஸ் ரைட் ஆக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த கதி ஒருத்தனுக்கு வரணுமா நினைச்சு பாருங்க. 25-26 ஆண்டுகள் உழைத்த ஒரு ஹீரோ கிட்ட எப்படி ஒரு படம் ரிலீஸ் டைம்ல எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியாச்சு. 2-3 ஷோக்கு போறான், படம் அட்டர் பிளாப்பான், புலி ஆமை வந்து பேசுதான், தவளை வந்து பேசுதான், ரசிகர்லாம் போட்டுட்டு ஓடுறாம. இப்படி ஒரு தகவல் வருது நமக்கு. கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறேன். வேற ஒன்று பட்டம் சத்தியமா சொல்றேன், சூசைட் தான் பண்ணுவான். ஆனால் எனக்குள் அந்த விவேகானந்தர் எதற்கும் பயப்படாதே, துணிந்து நில், இடியே உளும், கடைசி நேரத்தில் கூட வாழ்க்கையில் எது வேணுமானாலும் மாறும். அந்த யுத்தம் எனக்குள் சென்று கொண்டிருக்கிறது. உண்மையில நான் போக்கு கேசினே சொல்லிட்டாங்க. சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்தோம். 5 நாளா 10 நாளா விஜய் கிட்ட என்ன பேசவே விடல. அவர் அதாயிடும், இங்க அப்படி போயிடும், அங்க போயிடும், எதை வேணாலும் சொல்லலாம். என்ன செய்யணும்? அந்த படத்துக்கு பிறகு அவருக்கு சம்பளம் டபுள் மடங்காகுது. சும்மா எல்லாம் கிடையாது. அந்த படம் பிளாப்பு, அந்த படத்துக்கு பிரச்சனை. ஆனால் என்ன பேர் ஹீரோக்கு என்ன நடக்குது? என்ன படத்துல 25 கோடினா அந்த அடுத்த படத்துல வந்து 45 கோடிக்கு தானு புக் பண்றாரு. ஏன்னா பிசினஸ் மார்க்கெட்டை உயர்த்துகிறேன். அந்த சாதுரியம் இன்னைக்கும் எனக்கு இது எழுதப்படாத உண்மை. ஆனால் நாம் துரோகிகளாக, தோல்வி அடைந்தவனாக, அவமானப்பட்டவனாக நம்மளை ஒதுக்க பார்க்கிறார்கள். ஒதுக்கிவிட பல ரகசியங்களை சொல்ல முடியாது. இது எதற்காக சொல்கிறேன்? பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நான் பத்திரிகையாளனாக ஒரு பிஆர்ஓவாக வாழ்ந்தவன். அந்த என்னுடைய வேதனையை இப்பொழுதுதான் சொல்ல முடியும். நான் செத்த பிறகு இனி யார் அதை சொல்லுவா? என்னுடைய காதைகள், என்னுடைய இது எல்லாமே இன்னைக்கு என்ன பயில்வான் அண்ணன் வந்து இருக்கிறார், பாம்பல்ல எதோ பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். எல்லோருமே போராடி தான் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனால் என்னுடைய கஷ்டம் வந்து மிகப்பெரிய சவால்கள். அதெல்லாம் தாண்டி எதற்காக இப்படி சொல்றேன்னா, கடைசி நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தோட நான் என்ன விஷயத்தை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து ரஷ்யாவில் ஒரு பெரிய கமாண்டரா இருந்தவர் அந்த நாட்டுக்கு வரார், ரஷ்யாவுக்கு. அவர் லீவ் போட்டு வராரு. அந்த கிராமத்தில் வந்து குண்டை தூக்கி போட்டுறாங்க. கொத்து கொத்தாக பிணங்களை அள்ளி அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது அந்த ராணுவ வீரன் வாரான், பார்க்குறான். அவன் வாங்கி கொடுத்த ஒரு காலனி, அவனுடைய மனைவிக்கு, அங்கே அந்த ஒரு பெண்ணுக்கு அவர் வாங்கி கொடுத்த காலனி அந்த காலில் இருக்குது. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. ராணுவ வீரன் மனைவியை பார்க்க, குடும்பத்தை பார்க்க வருகிறவனுக்கு அதிர்ச்சி. நேரே வீட்டுக்கு ஓடுறான். அந்த காலனி இல்லை. திரும்ப நம்ம மனைவியெல்லாம் இந்த திரும்ப ஓடி வந்த அந்த பெண்ணை எடுத்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த பெண்ணை இழுக்கிறான். எடுத்து வெளியே பார்த்தா என் மனைவி என்று கதறுகிறான். அந்த பெண் இதுக்கு வர துடித்து எழுதுகிறாள். உயிர் இருக்கிறது அந்த பெண்ணை. உடனே ஆஸ்பத்திரி கொண்டு அந்த பெண்ணை பிழைக்க வச்சாச்சு. கடைசி நேரத்தில் எப்படி நடக்கும்? பிணம் என்று எரிக்க போகிற நேரத்தில் அந்த பெண் பிழைத்து விடுகிறார். 2 குழந்தை பிறக்கிறது, அந்த ராணுவ வீரனுக்கும் அந்த பெண்ணுக்கும். அந்த 2 குழந்தைகளில் ஒருத்தன் யார் என்று தெரியுமா? இன்னைக்கு இந்த தேசத்தை கலக்கி கொண்டிருக்கின்ற புடின் என்றால் உங்களுக்கு தெரியுமா? ரஷ்ய அதிபர் புடின் தான் அந்த குழந்தை. கடைசி சாவில் கூட, உயிர் போகும் நிலையில் கூட எதுவும் மாறும் என்பதற்கு நான் அதை கற்றுக்கொண்டவன், அதை அனுபவித்தவன். பாருங்க, செத்த ஒரு பெண் எரிக்கப்பட்டிருப்பாள். அந்த பெண் உயிர் பெற்று திரும்ப குழந்தை பெற்று அந்த குழந்தை இன்று ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? இது உண்மை. ஆகவே அன்பானவர்களே, எதுவும் நடக்கும், எதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கு நடக்கும். சினிமாவில் நான் நிறைய உருவாக்கி விட்டுருக்கிறேன். விஜய் ஆண்டனிக்கு தெரியும். அதே போல விஜய் சேதுபதி, பல ஹீரோக்களை, ஜீவா மேனேஜராக, பிஆர்ஓவாக பலருக்கும் ஒரு அச்சய பாத்திரம் என்று சொல்வார் என்னை ஆர்பி சௌத்ரி அவர்கள். எங்க போனாலும் உனக்கு அப்படி ஒரு உன்னுடைய ராசி அப்படி என்பார்கள். ஆனால் நான் தான் வீழ்ந்து விட்டேன். ஆனால் வீழ்ச்சி அப்படி அல்ல, வேறொரு ரூபத்தில் இந்த கலக்குபை மக்கள் இயக்கம் என்று கன்னியாகுமரியில் அந்த இடத்துல எந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாத செக் போஸ்ட் போடுற அளவுக்கு போட்டு வைக்கிற அளவுக்கு இந்த 5 ஆண்டுகளில் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அங்க வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதை நான் பெருமைக்காகவோ ஆனதுக்காக சொல்ல. உழைப்பு என்னைக்கும் நம்மளை தோற்கடிக்காது. பொறாமை தோற்கடிக்கும், ஆணவம் தோற்கடிக்கும், கோபம் தோற்கடிக்கும். பொய் சொல்வது கோபத்தோ நம்மளை தோற்கடித்து விடும். உண்மையும் உழைப்பும் எந்த காலத்திலே நம்மை தோற்கடிக்காது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு நானே ஒரு உதாரணம். டாக்டர் பட்டம் கூட எப்படி வேணாலும் பெற்று, டாக்டர் பட்டத்துக்காக சொல்லல, மக்களின் மனதிற்குள் சென்றிருக்கிறேன்.
எங்கள் மாமாவுக்கு தெரியும், இங்கே இருக்கிற என் நண்பர்களுக்கு விகேக்கு தெரியும். வெங்கடேஷ் வந்து என் கூட தான் இருக்கிறான். கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக எந்த நன்மை செய்தாலும் அவனுக்கு தெரியும்.